எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு நாம் ஒவ்வொரு நாளும் துவங்குவது நமக்கு பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம். இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ரோமர் 12வது அதிகாரம் 18வது வசனம். உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். உங்களால் முடிந்த வரை எல்லாரோடும் எப்படி இருக்க வேண்டுமாம்? சமாதானமாயிருக்க பழக வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்தில் நாம் பகையை ஒரு நாளும் சம்பாதிக்க கூடாது. அன்பை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, பகையை நாம் சம்பாதிக்க கூடாது. கூடுமான வரை எல்லாரோடும் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? சமாதானமாயிருக்க பழக வேண்டும். இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா போகிற இடத்துலலாம் பிரச்சனையை பண்ணிட்டு, குழப்பத்தை பண்ணிட்டு, போராட்டத்தை பண்ணிட்டு ஓடி வந்துடுவாங்க. போகிற இடத்துலலாம் நெருக்கம் வந்துடும். போகிற இடத்துலலாம் ஏதாவது ஒரு குட்டி கலடை பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது அவங்களுக்கே உதித்தான ஒரு விசேஷத்தை கிருபை போல இருக்குது. அவங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நிச்சயம் தலை தூக்கும். இப்படியெல்லாம் நாம் இல்லாதபடிக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டுமா? சமாதானமாய் இருக்க வேண்டும். ஒருவேளை பேசுகிறோமோ பேசலையோ, சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், நான் சாக வரைக்கும் அவன் முன்னாடி போய் நிற்க மாட்டேன். வெட்டி வைராக்கியம், வீண் வைராக்கியம். நம்மளால் முடிந்த வரை உங்களால் ஆன மட்டும் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில், நீங்கள் குடியிருக்கிற இடத்தில், நீங்கள் பழகுகிற இடத்தில், நீங்கள் பேசுகிறவர்களிடத்தில் சமாதானமாக இருப்போம். ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எதையும் நன்றாய் சம்பாதிக்கலாம், எதையும் சம்பாதித்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒன்றும் நம் கையிலே கொண்டு போவதில்லை. பிரியமானவர்களே, நேசிப்போம், அன்பை பகிர்ந்து கொள்வோம். இந்த சமாதானம் பண்ணவர்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5:9 சொல்லுகிறது, சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீ சமாதானமாக இருக்கும் பொழுது, சில மற்ற 2 பேருக்கு பிரச்சனை இருக்கும்போது நாம் சமாதான பேச்சுவார்த்தை பேசி அவர்களை சேர்த்து வைக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோமா? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம், கர்த்தருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். சமாதானம் பண்ணவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கோலு மூட்டு சண்டை மூட்டி விடுறவங்களாக இருக்கக்கூடாது. எப்படி சண்டையை கலைப்பி விடலான்னு இருக்கக்கூடாது. நாம் சமாதானம் பண்ணி நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருப்போம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக. உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றும். சமாதானத்தை தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, கிருபை சூழ்ந்திருக்கட்டும். விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளில் பாதுகாப்பை கட்டளையிடும், ஞானத்தை தாரும், கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.